பாஜகவின் மாநில செயலாளர் டாக்டர் எஸ்.ஜி. சூர்யா காஞ்சிபுரத்தில் செய்தியாளர் சந்திப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் அருகாமையில் உள்ள எம்பிஜேயின் பார்ட்டி ஹாலில் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் கே.எஸ். பாபு தலைமையில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் அவர்களை ஆதரித்த பாஜகவின் மாநில செயலாளர் டாக்டர் எஸ்.ஜி. சூர்யா செய்தியாளரை சந்தித்து நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் தமிழ்நாட்டின் தேர்தல் வாக்குறுதிகளை செய்தியாளர் முன்னிலையில் வெளியிட்டார். அதில் நாடு முழுவதும் சிவில் சட்டம் அமல்படுத்துதல், ஒரே நாடு ஒரே தேர்தல், பெண்களுக்கு ரூபாய் ஒரு சானிட்டரி நாப்கின் வழங்கப்படும், நிலவில் மனிதன் தரை இறங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் உள்ளிட்ட ஏராளமான வாக்குறுதிகளை செய்தியாளர் சந்திப்பில் பாஜக சார்பில் வெளியிட்டனர். இந்த சந்திப்பின் போது பொதுச் செயலாளர்கள் வாசன், ருத்ரகுமார், கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாவட்ட தலைவர் நடிகர் குமார், பொருளாதார பிரிவு மாவட்ட செயலாளர் கே.எஸ். சுரேஷ், கல்யாணம் மண்டல தலைவர் காரை பூபதி, ஊடக பிரிவு மாவட்ட பார்வையாளர் எஸ்.ஆர். மணிகண்டன், ஊடக பிரிவு மாவட்ட தலைவர் செந்தில்குமார், உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு தலைவர் நெல்மண்டி தியாகு, வெளிநாடு வாழ் பிரிவு தலைவர் பொன்மொழி உள்ளிட்ட ஏராளமான பாஜக கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதனால நீங்க கேட்கக்கூடிய நெசவாளர்களுக்கான சிறப்பு கோரிக்கைகள் வேற ஏதானும் இருந்தா கூட தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே அவர்களிடம் அந்த கோரிக்கைகள் பெறப்பட்டு அதை முழுவதுமாக நிவர்த்தி செய்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக எடுக்கும். அதான் சொன்னேன், எங்களுக்கு நாங்கள் செய்த 10 ஆண்டு நல்லாட்சி தான் எங்களுக்கு சர்டிபிகேட்டு. இப்போ அதாவது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் 19ஆம் தேதி வரப்போகுது. ஆனா உங்களுக்கு மே கடைசி வரைக்கும் தேர்தல் நடக்குது. அதனால கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத காலம் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் இது. காங்கிரஸ் கட்சி கடந்த வாரம் வெளியிட்டாங்க, நாங்க இப்ப வெளியிட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய விஷயமா நாங்க பார்க்கல. ஏனென்றால் எங்களுடைய நல்லாட்சி தொடர வேண்டும் என்று மக்கள் ஏற்கனவே முடிவு செய்து விட்டார்கள். இருந்தாலும் அது எந்த வகையில இந்த ஆட்சி தொடர போகுது அப்படின்ற ஒரு உறுதிமொழி பத்திரம், ஒரு ரோட் மேப் தான் இந்த தேர்தல் அறிக்கையா பார்க்கிறோம். நிச்சயமா இப்ப இங்க நான் பத்திரிகையாளர்களை சந்திக்கிற மாதிரி 543 தொகுதிகளிலும் இன்று எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு பாராளுமன்ற தொகுதியிலும் பத்திரிகையாளர்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு பேம்ப்ளெட் மாதிரி தயாரிக்கப்பட்டு ஏற்கனவே இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்க நாளை முதல் மக்களுக்கு தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் விநியோகிக்கப்படும். அது போக இல்லாம சோசியல் மீடியாவில், மற்ற ஊடகங்கள்ல, அறிக்கைகள்ல, பேப்பர்ல கொடுக்கக்கூடிய விளம்பரங்கள், இதுல எல்லாம் இந்த தேர்தல் அறிக்கையினுடைய சிறப்பு அம்சங்களை எடுத்து செல்வதற்கு பல திட்டங்களை எங்கள் கட்சி தீட்டியிருக்கிறது. தமிழ்நாடு தேர்தல பெருசா கண்டுக்கலன்றதுனால ரொம்ப தமிழ்நாடு தேவையில்லை, மற்ற அதாவது 86 தொகுதிக்கு தேர்தல் நடக்குது முதல் கட்டத்துல. அது தமிழ்நாடு மட்டுமில்ல, பல மாநிலங்களும் இருக்கு. தமிழ்நாடு நாங்க தான் நிறைய கண்டுட்டு இருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு பிரதமரே இவ்வளவு முறை வரதிலிருந்து உள்துறை அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள், இவ்வளவு பேர் இவ்வளவு ஒரு மிகப்பெரிய கேம்பெயின் நடந்துட்டு இருக்கு. முதல்வரே அதிமுகவே மறந்துட்டு பிஜேபி பத்தி 24 மணி நேரம் பேசுறதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் மோடியும் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தூக்கத்தை எப்படி கெடுத்திருக்கிறார்கள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுமாகையால் தமிழகத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான முடிவுகளை ஜூன் 4ஆம் தேதி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி. ஆட்சி இவர்கள் செய்த வேதனைகள், ரோதனைகள், திராவிட மாடலின் சாதனைகள்னு இவர்கள் செய்த இந்த சட்டம் ஒழுங்கு விதிமீறல்கள், சட்டம் ஒழுங்குல கோட்டை விட்டது, போதைப் பொருட்கள் புழக்கமானது, இது காம்ப்ரிஹென்சிவான ஒரு குற்றப்பத்திரிகை. இதை இங்க உங்க முன்னாடில நாங்க ரிலீஸ் செய்யறோம். உங்க எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுக்கிறோம். இது தமிழகம் முழுக்க ஒரு தொகுதியிலையும் 1 லட்சம் காப்பிகள் அச்சிடப்பட்டு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம். இதுல சட்டம் ஒழுங்குல கடந்த 3 ஆண்டுகள்ல தமிழகம் எவ்வளவு பின்தங்கி போயிருக்கு அது குறித்தின டேட்டா, கற்பழிப்பு வழக்குகள், கொள்ளை வழக்குகள், கஞ்சா பிடிப்பட்டது, அதாவது கடந்த 3 ஆண்டுகள்ல மட்டும் 44,000 கிலோ கஞ்சா பிடிபடப்பட்டுள்ளது. இதே 2021 10 கிலோ 20 கிலோ தான் பிடிக்கப்பட்டது. குடும்ப ஆட்சியில இவர்கள் செய்த சீர்கேடு, அறநிலைத்துறையில இவர்கள் செய்த அட்டூழியங்கள், இது எல்லாமே இந்த புத்தகத்துல வெளியிட்டிருக்கோம். இது உங்க எல்லாருக்கும் ஒரு பிரதியை கொடுக்கிறோம். இதை பார்த்தும் மக்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாய்ப்பளிக்க விரும்ப மாட்டார்கள் அப்படின்றது எங்களுடைய தீர்க்கமான நம்பிக்கை. ஒன்னொன்னும் ஃபேக்சுவலா, உண்மையின் அடிப்படையில
இவர்கள் ஊழலின் அடிப்படையில, இவர்கள் செய்த ஆட்சியின் அடிப்படையில இந்த புத்தகம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இது உங்க எல்லாருக்கும் ஒரு பிரதியை கொடுக்கிறோம். நீங்களும் படிச்சு பார்த்துட்டு இதுல இருக்கக்கூடிய உண்மைகளை மக்கள் கிட்ட கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக வைக்கிறோம். நன்றி.